2 குட் நியூஸ் இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் வீடியோ போடலை அப்படின்ற கேள்வியை தாண்டி சிஸ்டர் உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சா அப்படின்ற கமெண்ட்ஸ் நிறையவே இருக்குது. சிஸ்டர் குழந்தை பிறந்தாச்சா, ஏன் இன்னும் சொல்லலை, குழந்தை பிறந்து ஏன் சொல்லாமல் இருக்கீங்க, எப்போ சொல்வீங்க நான் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நான் வந்து உங்களை எல்லாமே வந்து சப்ஸ்கிரைபராக நினைக்கல, என்னோடய உறவுகளாக தான் நினச்சிட்ருக்கேன். ஸோ அதனால இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க, அன்போடு கேட்டுட்டு தான் இருக்கீங்க. அதனால தான் நான் வந்து எடுத்த உடனே அன்பான உறவுகளுக்கு வணக்கம் அப்படின்ற ஒரு இதை சொல்லுவேன். அது உண்மைதான், நான் வந்து உறவாக தான் பார்க்குறேன். அதே எனக்கு குழந்தை பிறந்தாச்சு, அது பிறந்துருச்சோம் அப்படின்னு சொல்லி நான் சில சிஸ்டர் கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். சிஸ்டர் நாளைக்கு நான் கண்டிப்பாக ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஷேர் பண்ண முடியாததுக்கு நீங்கள் எல்லாருமே என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் வந்து நான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அதை தாண்டி ஏற்கனவே 2 குழந்தைங்க ப்ளஸ் வந்து 3வது குழந்தை, இந்த 3 பேர் ப்ளஸ் வந்து வீட்டு வேலை எல்லாமே சேர்த்து நான் தனியாக குழந்தை பிறந்ததுலேருந்து தனியாகவே ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ அதனால் வந்து என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கான மனநிலையே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. நாளைக்கு எடுப்போம் அப்படின்னு பார்த்தா எனக்கு கரெக்டாக எனக்கு வேலை, வீட்டு வேலை, குழந்தைய ஹேண்டில் பண்ணுறது, பார்த்துக்கிறது இந்த மாதிரி இருந்தது. சில இடையில வந்து என்னோட சித்தி வந்தாங்க, என்னோட நாத்தனார் வந்து இருந்தாங்க. ஸோ எத்தனை பேர் வந்து இருந்தாலும் நம்ம அந்த மன ரீதியாக வந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வந்து பெரிய விஷயம்தான். அதே மாதிரி நீங்களும் என்னோட ஸ்டேஜில் வந்து இருந்திருப்பீங்க. குழந்தைய பிறந்தா ஒரு தாயோட மனநிலை எப்படி இருக்கும், உடல்நிலை எப்படி இருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருந்திருப்பீங்க. ஸோ எனக்கு வந்து உடல்நிலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பேபி பிறந்துருச்சானா பேபி பிறந்துருச்சு, என்ன பேபி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு. ஸோ இந்த பெண் குழந்தை பிறந்ததுனால நீங்கள் வருத்தப்பட்டுட்டு வீடியோ போடலையா அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாம். எனக்கு வந்து பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்றது ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நான் வந்து 3வது மாதம் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கும் போதே அது வந்து 50% பெண் குழந்தை தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து கார்டில் செக் பண்ணும்போதே ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கன்ஃபார்ம் பண்ணும்போதே இது ஆண் குழந்தையானாலும் சரி பெண் குழந்தையானாலும் சரி இந்த குழந்தைய நம்ம பெற்றுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவை பண்ணிட்டு தான் நம்ம ப்ரெக்னன்சியை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால் வந்து நான் ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டோம், பெண் குழந்தை சுவாமி கொடுத்துருக்காருன்னா ஏற்றுக்குவோம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதை தாண்டி இந்த 3வது குழந்தை என் வீட்டுக்காருக்காக தான் சுமந்திருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். எனக்கு முழுக்க வந்து இந்த குழந்தை என் ஹஸ்பண்ட்காக தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அதனால் இந்த பெண் குழந்தை பிறந்ததுனால நான் வருத்தப்படவும் இல்லை, அதனால் வீடியோ போடாமல் இருக்கவும் இல்லை. என்னோடய உடல்நிலை வந்து இதாக இருந்தது. சரி, ஓகே, இப்போ வந்து பாப்பா பிறந்துட்டாங்க. பாப்பா பிறந்தது நார்மல் டெலிவரியா அப்படின்னு கேட்டால் ஆமாம், நார்மல் டெலிவரி தான். நான் ஏப்ரல் 23 தான் பாப்பா பிறந்தாங்க. பாப்பாவோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஏப்ரல் 23 புதன்கிழமை பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ வந்து உங்களோட ஆசீர்வாதம் உங்களோடது எல்லாமே பாப்பாவுக்கு தேவை. கண்டிப்பாக வந்து நீங்கள் பாப்பாவை எல்லாருமே வாழ்த்தணும். உங்களோட வாழ்த்து ரொம்பவே முக்கியம். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து ஷர்மிகா கயல் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க, சீக்கிரமாக சொல்லுங்கன்னு கேட்டீங்க. எனக்கு உண்மையிலே வந்து பேசக்கூட முடியாத சூழ்நிலையில தான் வந்து நான் வந்து இருந்தேன். அதாவது டெலிவரி ஆகி வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, எப்படி வீடியோ போடுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியலை. ஆனால் என்னோட ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த மாதிரி வாய் வழியாக தான் மூச்சு விட்டது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு எனக்கு இல்லை. அதே மாதிரி உடல் வந்து நார்மலாக இல்லை அப்படிங்கும்போது மனமும் தளர்ந்து போக தான் செய்யும். ஸோ அப்படி தான் இருந்தேன். 3 days பிஃபோர் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு காய்ச்சல் வந்துட்டது. பாப்பாவுக்கு காய்ச்சல் முடிஞ்சு எனக்கு காய்ச்சல் வந்துட்டது. இப்போ 2 நாள் ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டு செஞ்சு ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. இப்போ ஓகே, நார்மலாக இருக்குது. கொஞ்சம் சளி தான், பாப்பாவுக்கும் கொஞ்சம் சளி இருக்குது, எனக்கும் கொஞ்சம் சளி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடிக்கு பாப்பா நல்லா இருக்காங்க, நானும் நல்லா இருக்கேன். பாப்பாவோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 2680. அது டெலிவரி ஸ்டோரியை தனியாகவே நான் சொல்கிறேன், சரிங்களா? அவ்வளோதான். வேறு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பாப்பாவோட பேர் மட்டும் சொல்லலை.
அது வந்து புண்ணியதானம் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். பாப்பாவோட பேரே வந்து உண்மையிலே வந்து சூப்பரான பேர் தான். அது வந்து அந்த புண்ணியதானம் வீடியோ நான் போடும்போது அதிலேயே தான் பாப்பாவுக்கு பேர் வச்சோம் நாங்கள். அதில் வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை ஏன்னா பாப்பாவோட பேர் வந்து ரொம்பவே வித்தியாசமானது, நல்ல பேர். அதுக்கான அர்த்தமும் வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வந்து சுகப்பிரசவம் ஆயிடுச்சு, பாப்பா பிறந்திருக்காங்க, பெண் குழந்தை பிறந்திருக்கு. இது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? உங்கள் வீட்டில் ஏன் நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு 80% வந்து பெண் குழந்தை தான் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு 5th மந்த்லேயே வந்து 3rd மந்த்லேயே 50% முடிவு பண்ணிட்டேன். அடுத்து 7வது மாதம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு 80% வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாப்பா தான் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் பாப்பா பிறக்கிறதுக்கு பாப்பா புதன்கிழமை பிறந்தாங்க. எனக்கு வந்து சனிக்கிழமையா வெள்ளிக்கிழமையா நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை காலையிலே வந்து அந்த கொடிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. டெலிவரிக்கு முன்னாடி கொடிப்படும். அந்த கொடியிலே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து கேர்ள் பேபியா பாய் பேபியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 டெலிவரிக்குமே இருந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தான் வந்து அதில் இருந்தது. அதையும் நீங்கள் சிம்டம்ஸ் வீடியோ கேட்டிருந்தீங்க. சிம்டம்ஸ் வீடியோ ப்ளஸ் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இது ரெண்டையுமே வந்து நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக சொல்கிறேன். என்னோட 3 டெலிவரியில் நான் அனுபவித்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக சொல்கிறேன். அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். எப்படி வந்து நீங்கள் 3rd மந்த் ஸ்கேன்லேயே வந்து கேர்ள் பேபின்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதையும் நான் ஸ்கேன் ரிப்போர்ட் வீடியோ போடும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதில் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு கேட்டால், என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு ரொம்பவே ஒரு 20% ஆமாம் 20% ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஒரு சின்ன நம்பிக்கை தான், பெரிய நம்பிக்கைலாம் கிடையாது, சின்ன நம்பிக்கை இருந்தது. சரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இல்லை அப்படின்றதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு 2 டேஸ் வந்து ஒரு மாதிரி அப்நார்மலாக இருந்தாங்க. அது வந்து எதுக்குன்னு கேட்கும்போது என்னன்னு தெரில, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதோட நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சுவாமி திருவருள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு அப்படியே வந்து இப்போ சூப்பராக பாப்பாவை கொஞ்சி விளையாடிட்டு இருக்காங்க. அதையும் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, உண்மையிலே அது நம்ம அந்த குழந்தைங்களோட முகத்தை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எந்த குழந்தையாக இருந்தால் என்னங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி நீங்கள் வந்து செகண்ட் பேபியாக இருந்தாலும் சரி, 3rd பேபியாக இருந்தாலும் சரி, எந்த டெலிவரியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு, செகண்ட், 3rd எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து குழந்தைய நல்லபடியாக சுகப்பிரசவமாக பெற்றெடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த குழந்தை நம்ம குழந்தை, இந்த குழந்தைய நமக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்காரு, அதை நம்ம வந்து கொண்டுட்டு போக வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு, ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்ற பாகுபாடு இல்லாமல் நம்ம வளர்க்கணும் அப்படின்ற மனநிலையை மட்டும் நம்ம வச்சுக்குவோம். ஃபேமிலி பிளான் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஃபேமிலி பிளான் இன்னும் பண்ணலை. ஏன் பண்ணலை அப்படின்னா, ஏற்கனவே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் டெலிவரி பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து அதுவே வந்து கமிட்மெண்ட்டில் தான் வந்து நான் டெலிவரி பார்த்தேன். அதனால் ஃபேமிலி பிளானுக்கு அதுக்கும் ஒரு 20,000க்கு மேலே செலவாகும். ஸோ கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலாம், லேப்ராஸ்கோப் மூலயமா பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், ஃபேமிலி பிளான் பண்ணலை, அவ்வளோதான். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். இவ்வளோ நாள் நான் உங்கள்கிட்ட சொல்லாததுக்கு எல்லாருமே என்னை மன்னிச்சுக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்டையும் உங்களோட வாழ்த்தையும் பாப்பாவுக்கு நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட வாழ்த்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா உங்களோட சப்போர்ட்டும் ரொம்பவே முக்கியம். இது 2 விஷயம் சொல்கிறதா வந்து ஒரு கமெண்ட்க்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். 2 குட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து குழந்தை பிறந்தது. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலோட வளர்ச்சியும். அப்போ வந்து கன்சீவ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சேனலோட வளர்ச்சி வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஒரு மாற்றம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் டேக்கு, அதாவது மார்ச் மாதம் 8ஆம் தேதி வந்ததுன்னு நினைக்கிறேன் விமன்ஸ் டே. அந்த விமன்ஸ் டேயில் நம்மளோட சேனல் வந்து மானிட்டேஷனுக்கு எலிஜிபிலிட்டி ஆயாச்சு. ஸோ அதுவும் 2வது ஒரு விஷயம். இது 2 விஷயம் கண்டிப்பாக வந்து உங்களோட சப்போர்ட் தான்.
ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசும்போது உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும், நீங்கள் ஹிந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீம் எல்லா மதத்தவங்களும் வந்து என்னை வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக வந்து நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் மதத்தவரை சார்ந்தவங்களும் எனக்காக வந்து நீங்கள் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி எனக்கு இது சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து நான் நல்லபடியாக குழந்தைய பெற்றெடுத்தாச்சு. அந்த டெலிவரி ஸ்டோரியில் டீட்டெயிலாக சொல்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.